வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பற்றி டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் சென்னை நாவலூரில் உள்ள நவநரசிம்மர் திருக்கோவில். இந்த கோயிலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? கருவறையில் நரசிம்மர் தனது மனைவியருடன் இருக்கிறார். இந்த சன்னதியில் அவர் சூரிய நாராயணர் என்று அழைக்கப்படுகிறார். ஆதிசேஷனின் மீது அமர்ந்திருக்கும் அவர் 4 கைகளை கொண்டுள்ளார். மேலும் அவரது மேல் கைகளில் சங்கு மற்றும் சக்கரத்தை வைத்திருக்கிறார். இந்த சிற்பம் சுமார் 6 அடி உயரம் கொண்டது மற்றும் ஒரு அற்புதமான சின்னமாகும். சூரிய நாராயணன் மற்றும் அவரது 2 மனைவிகளின் உலோக சின்னங்களும் கருவறையில் வைக்கப்பட்டுள்ளன. மற்ற 8 நரசிம்மர்களும் கருவறையை சுற்றி காணப்படுகின்றனர். கருவறையின் நுழைவாயிலின் இருபுறமும் நரசிம்மரின் 2 மண்டப உருவங்கள் காணப்படுகின்றன. உண்மையான இடது பக்கத்தில் 4 கைகளுடன் நிற்கும் நிலையில் நரசிம்மர் இருக்கிறார். அவருக்கு திவ்ய நாராயணன் என்று பெயர். வலது பக்கத்தில் 2 கைகளுடன் நரசிம்மர் அமர்ந்திருக்கிறார். அவர் மதி நாராயணர் என்று அழைக்கப்படுகிறார். பிரகாரத்தில் முதல் உருவம் வீரநாராயணர். இங்கே நரசிம்மர் தனது வலது காலை மடித்து அமர்ந்திருக்கிறார். இது ஐயனாரின் தோரணையை போன்றது. ராமானுஜரும் தேசிகரும் ஒரே சன்னதியில் காணப்படுகிறார்கள். அடுத்த உருவம் சர்வநாராயணர். அவர் ரங்கநாதரை போலவே சாய்ந்திருக்கும் தோரணையில் இருக்கிறார். நரசிம்மர் சயன கோலத்தில் இருப்பது இங்கு மட்டும்தான். அவரது பாதங்களுக்கு அருகில் லக்ஷ்மி காணப்படுகிறார். பின்னர் ராமரைப் போல வில் மற்றும் அம்பை வைத்திருக்கும் ஞான நாராயணன் இருக்கிறார். அவரது மனைவி லக்ஷ்மி சீதையின் வழக்கமான தோரணையை கொண்டுள்ளார். அனுமனும் இந்த சன்னதியில் இருக்கிறார். குரோத நாராயணர் அடுத்து வருகிறார். இங்கே நரசிம்மர் ஆதி யோக வடிவத்தில் காணப்படுகிறார். பிரகஸ்பதி நாராயணன் என்பது நரசிம்மரின் அடுத்த வடிவம். அவர் அங்கு 4 கைகளை கொண்டுள்ளார் மற்றும் இடது மேல் கையில் ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறார். அதே சன்னதியில் பிரகஸ்பதியும் அவருடன் இருக்கிறார். கருடன் அருகில் நின்று கொண்டு இடது மடியில் லக்ஷ்மியை வைத்திருக்கும் நிலையில் நரசிம்மரின் அடுத்த வடிவமாக தேவநாராயணர் காணப்படுகிறார். இக்கோவில் நாவலூர் ஏஜிஎஸ் சினிமாவிற்கு பின்புறம் அமைந்துள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் கிண்டி, அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.